மட்டன் சூப் செஞ்சிடலாமா? இப்போ இந்த மட்டன் சூப் செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு நல்லி எலும்பாக வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 5-6 பல்லு பூண்டு தோலோடவே இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு இஞ்சியும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தனியாத்தூள் தான். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் தாராளமாக 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரை நல்லா ஒரு 3 விசில் தாராளமாக வரட்டும். குக்கர் விசில் தானாக ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் அடங்கணும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தாராளமாக கொத்தமல்லி இலைகளும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மிளகுத்தூளும் சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பரான மட்டன் சூப் நமக்கு ரெடி.